சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்டேருந்து ஏமாத்தின வீடை திரும்ப அவங்க அப்பா அம்மா பேர்லேயே எழுதி கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வேலை செக் பண்ணி ஆமாம் உண்மையிலேயே வந்து மாற்றி எழுதிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னரசு வந்து எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ தென்னரசு கூப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா இல்லை நான் எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. உடனே தென்னரசு நான் அவங்க எல்லாரு கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லவும் அவங்களோட தென்னரசோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா தேனு ஓகேன்னு சொன்னால் எனக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. தேனும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதனால தென்னரசு இங்கேயே இருக்காங்க. ஆனால் சக்தி பார்த்திங்க அப்படின்னா சக்தியும் வேலு பேசிக்கிறாங்க. தென்னரசு எப்படி இவ்வளோ சீக்கிரம் மாறுவான், எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் உண்மையாக மாறி இருந்தால் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து தென்னரசை நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தென்னரசு வந்து உண்மையிலே திருந்தவே இல்லை. ஸோ இவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க கூட இருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது, தென்னரசோட பிடியிலேருந்து இவங்கெல்லாம் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.